சித்ரா சித்ரா அத்தை நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். பத்திரமா இருக்கணும். யார் வந்தாலும் கதவை திறக்கக்கூடாது, தெரிஞ்சுதா? சரிங்க அத்தை. போயிட்டு வரேன். A few minutes later. ஏமா மா என்னடா என்னம்மா இது உட்காந்து போன் நோடுறதுக்கு பதிலா எங்கள பாரு வீடு எப்படி இருக்குது. கிளீன் பண்ணாக்கா அப்பதான் சந்தோஷப்படும்ல. யாரு உங்க அப்பாத்தாவா? நீ வேறடா, என்ன பண்ணாலும் அந்த சூனியக்கார கிழவி ஏதோ ஒரு குறை சொல்லாம இருக்காது. நீ ஏமா அப்படி நினைக்கிற? அப்பத்தா வந்தாக்கா நீ நீ நல்ல பேர் வாங்கலாம் தெரியுமா? அப்படிங்கிற ஆ. என்ன சொல்றது கரெக்ட் தான். சரி, இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். Two hours later. அம்மா, இப்பதான் ஊடெல்லாம் கிளீனா இருக்குது. இன்னைக்காவது சூனியக்கார கிழவிக்கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம். சூனியக்கார கிழவி வந்துருச்சு. இன்னைக்கு பாரு. வாங்க அத்தை. அத்தை, ஊடெல்லாம் பாத்தீங்களா? எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆமா, அந்த ரசம் பாத்திரம் காலையில சாப்பிட்டுட்டு வச்சது. இன்னும் அதை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு தெரியாது. அவ்வளவு நேரம் அங்க இருந்தா அந்த ரசம் கெட்டு போவாதா? எத்தனை வாட்டி சொல்றது? ஆள் இப்படி போனது மொபைல் வச்சுட்டு உட்கார்ந்து இருப்ப. அது ஒண்ணுதான் உனக்கு தெரியும். அது கெட்டு போயிருக்கும் இந்நேரத்துக்கு. இத்தனை வேலை செஞ்சு அது எடுத்து வைக்கணும்னு தெரியாது. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? வாட்டி சொன்னாலும் எந்த வேலை சொன்னாலும் செய்யறதும் இல்ல. உனக்கு எல்லாம் நீ நானே தான் செய்யணும். எப்ப பாரு மொபைல் பிடிச்சிட்டு உட்காந்துக்கோ, நானே எல்லாம் செய்யறேன். இத்தனை வேலை செஞ்சது கண்ணுக்கு தெரியல. அது ஒரு பாத்திரம் அங்க இருந்தது, அது தப்பாயி போச்சா? அப்ப இத்தனை எல்லாம் செஞ்சு வேஸ்டா? ஏன் சிரிக்கிறீங்க?